அஸ்ஸலாமு அலைக்கும் மை யூடியூப் ஃபேமிலி, வெல்கம் டு லாங் டிஸ்டன்ஸ் டைரிஸ் vlogs. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, என் பெரிய பொண்ணு ஜோயா வந்து ஃபஸ்ட்டு நோன்பு வச்சா இந்த இயர் ரம்ஜானில். அந்த விலாகு ப்ளஸ் வந்து ஈத் விலாக் ரெண்டுமே இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ரம்ஜான் மந்த்து ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நான் எங்கள் அம்மா வீட்டில் தான் இருந்தேன், வேலூரில். அங்கே தான் பாப்பா வந்து ஃபஸ்ட்டு நோன்பு வச்சா. அன்றைக்கி சஹாருக்கு வந்து எங்கள் அம்மா தான் ஜோயா கூட்டி விட்டாங்க. கீ ரைஸ், சப்பாத்தி, குஃப்தா கிரேவி, மட்டன் சுக்கா, அப்பளம் எல்லாமே இருந்துச்சு. அவ்வளோ திருப்தியாக சாப்பிட்டுட்டா. ரம்ஜான் மாதம் வந்து 13th நோன்பு அன்றைக்கி பாப்பா கரெக்டாக நோன்பு வச்சா. ஃபஸ்ட்டு நோன்பு அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக வச்சுட்டா. அன்றைக்கி அவள் ஃபுல் நோன்பு கம்ப்ளீட் பண்ணுவான்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. மார்ச் 14th அன்றைக்கி தான் ரம்ஜானோட 13th நோன்பு வந்துச்சு. அன்றைக்கி தான் வந்து பாப்பா நோன்பு வச்சது கரெக்டாக. ஜோயா வந்து டே 1லேருந்து நோன்பு வைக்கிறேன்னு தான் எங்கள் கூட சொல்லிட்டு இருந்தா. நாங்கள்லாம் சஹார் பண்ணும்போது எங்கள் 3 பசங்களும் முழிச்சிட்டு தான் இருப்பாங்க டெய்லியுமே. நைட்டு ஃபுல்லாக வந்து ரம்ஜான் மாதம் வந்து நாங்கள் யாருமே தூங்கவே இல்லை. எப்போயுமே ரம்ஜான் மாதம் பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாருமே வந்து நைட்டு ஃபுல்லாக தூங்க மாட்டோம். நைட்டு ஃபுல்லாகவே நமாஸ் படிச்சுட்டு குரான் படிச்சுட்டு அந்த மாதிரி தான் இருப்போம். சஹார் செஞ்சுட்டு தான் எல்லாருமே தூங்குவோம். ஸோ இந்த இயரும் அதே மாதிரி தான் இருந்தோம். மார்னிங் சஹார் செஞ்சுட்டு ஒரு 6 o'clock தூங்கணும்னா மத்தியானம் வந்து ஒரு 2 o'clock அந்த மாதிரி தான் எழுந்துக்குவோம் எல்லாருமே. எப்பயுமே இந்த மாதிரி தான் இருக்கும் எங்கள் வீட்டில். ரம்ஜானில் வந்து எப்பயுமே வந்து பசங்களாம் தூங்கிடுவாங்க, நாங்கள் பெரியவங்க மட்டும்தான் முழிச்சிட்ருப்போம். இந்த இயர் வந்து நான் வேலூரில் இருந்ததுனால 3 பசங்களும் சேர்ந்து ஒரே வீட்டில் இருந்ததுனால நல்லா ஆட்டம் போட்டுட்டு யாருமே தூங்காமல் 3 பேரும் சேர்ந்து முழிச்சிட்டு, எங்களை விட அவங்களுக்கு தான் ரம்ஜான் மாதம் ஃபுல்லாக ஜாலியாக இருந்துச்சு. அந்த மாதிரி ரொம்ப சேட்டை பண்ணிகிட்டு இருந்தாங்க 3 பேருமே. ஜோயா நோன்பு வச்ச அன்றைக்கி வந்து நான் மார்னிங் ஒரு 11 o'clock அந்த மாதிரி எழுந்துட்டேன். எழுந்த உடனே வந்து நான் எங்கள் சித்தி வீட்டுக்கு போயிட்டேன். அங்கே போயிட்டு தான் இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே இஃப்தாருக்கு வந்து நான் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். ஈவினிங் 6:30க்கு வந்து நோன்பு திறக்கிற டைம் இருந்துச்சு. இஃப்தார் டைம் வரைக்கும் கூட பார்த்திங்கன்னா ஃபுல் டேவும் பிஸியாகவே போய்ட்டு இருந்துச்சு அன்றைக்கி. இதெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்கே கரெக்டாக 6 o'clock ஆயிடுச்சு. நான் 6 o'clock தான் எங்கள் சித்தி வீட்டிலேருந்து வீட்டுக்கே வந்தேன். எங்கள் அம்மா கிட்ட தான் அவள் ரொம்ப அட்டாச்சாக இருப்பாள். ஸோ அதனால் எங்கள் அம்மாவே அவங்க கையால் அவளுக்கு பூலாம் போட்டுட்டாங்க. பாப்பா ஃபஸ்ட்டு நம்ம வச்சதுனால பூ மாலை போட்டுடலான்னு சொல்லிட்டு பூ வாங்கி நாங்களே வீட்டில் வந்து சிம்பிளாக இந்த மாதிரி கழுத்துக்கும் 2 கைக்கும் மாலை ரெடி பண்ணிட்டோம். Waalika tawakkaltu wala adrika akhtartu wa taqabbal minni ya Allah marzuq bil karo. ஜோயாக்கு வந்து இப்போ நோன்பு திறக்கிறதுக்கு துவா சொல்லி கொடுத்தேன் இல்லையா, அவன் வந்து என்னோடய சித்தி பையன். என் சித்தியோட 2nd பையன் அவன். எனக்கு வந்து 3 சித்திங்க. பெரியவங்க வந்து விழுப்புரமில் இருக்காங்க, 3 பொண்ணுங்க அவங்களுக்கு. 2nd வந்து சுங்காசத்திரம்னு சொல்லிட்டு ஸ்ரீபெரும்புத்தூர் பக்கத்தில் சென்னை போகிற சைடு அங்கே ஒருத்தவங்க இருக்காங்க. 2nd ஆண்டி அங்கே இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு பையன். 3rd சித்தி வந்து இங்கே தான் இருக்காங்க, வேலூரில் தான் இருக்காங்க. எங்கள் அம்மா வீட்டுக்கு ஒரு 2 தெரு தாண்டி தான் அவங்க இருக்காங்க. அவங்களுக்கு வந்து 2மே பசங்க தான். அதில் 2nd பையன் தான் இப்போ ஜோயாவுக்கு வந்து துவா சொல்லி கொடுத்தான் இஃப்தாருக்கு. இவன் தான் என்னோடய தம்பி, அனஸோட டேடி. அனஸ் பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்தார் இல்லையா, அவர் வந்து ஏன் டேடி. லாஸ்ட்டாக அந்த பூலாம் வந்து அனஸ்க்கு போட்டுட்டு சும்மா வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம் ரூமில். ஜோயா வேர் பண்ணியிருக்கிற இந்த ட்ரெஸ்ஸு வந்து அஃப்ரின் தான் வாங்கி கொடுத்தாங்க, என் தம்பியோட ஒய்ஃபு. அன்றைக்கி ஈவினிங் தான் போய் வாங்கிட்டோம் வந்தோம் நாங்கள். எங்கள் ஏரியாவில் வந்து ஜரீன் டெக்ஸ்னு ஒரு கடை இருக்குது, அங்கே போயிட்டு இந்த ட்ரெஸ்ஸு ஈவினிங் போயிட்டு வாங்கிட்டு வந்தோம். ட்ரெஸ்ஸு, ஸ்கார்ஃபு அப்படியே செட்டாக வாங்கிட்டு வந்தோம். 1000 rupees ஆச்சு. அவங்களே ஜோயாவுக்கு ட்ரெஸ்ஸு போட்டுவிட்டு ரெடி பண்ணி விட்டுருந்தாங்க. ஜோயா ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க கிளிப்ஸ்லாம் வந்து எப்போ எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா 28th நோன்பு அன்றைக்கி நைட்டு எடுத்தது. அன்றைக்கி வந்து என் மாமா பொண்ணு வந்து என்கிட்ட மெஹந்தி வைக்கிறதுக்காக வந்திருந்தா. அவளுக்கு வந்து மறுநாள் வந்து பர்த்டே இருந்துச்சு. ஸோ அவள் பர்த்டேக்கு மெஹந்தி வைக்கணும்னு சொல்லிட்டு வந்திருந்தனால ஜோயா பார்த்துட்டு எனக்கும் மெஹந்தி இன்றைக்கி வச்சு விடுங்கன்னு சொல்லிட்டு அன்றைக்கி அவளும் வச்சுட்டான். ஜோயாவுக்கு வந்து 2 கையிலையும் இந்த மாதிரி ஈத்க்கு போடுற டிசைன் வந்து இப்போ ட்ரெண்டாக போயிட்டுருக்கு இல்லையா, இந்த டிசைன்லாம். இது அப்படியே வந்து ஃபேஸ்புக்கில் வந்துட்டு இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு இந்த டிசைன்லாம். அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருந்தேன், அதை அப்படியே ஜோயாவுக்கு போட்டு விட்டேன். ஜோயாவுக்கு வச்சதும் பார்த்திங்கன்னா அஃப்ரீனுக்கும் அப்புறம் எங்கள் சித்தி பொண்ணு பெரிய பொண்ணு இருந்தாள்,
அவங்க 2 பேர்த்துக்குமே ஆசை வந்துருச்சு. 2 பேருமே விற்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து இதை வந்து எங்கள் சித்தி பொண்ணுக்கு வச்சுட்டேன். 2 கைக்கும் வந்து பின்னாடி பேக் சைடு வச்சுட்டா அவள். எங்கள் மாமா பொண்ணு எப்படியோ 9 o'clock வந்தா. அவள் போட்டு போகிறதுக்கே ஒரு 10:30க்கு மேலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஜோயாவுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். 12 o'clock ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நைட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு மறுபடியும் ஒரு 12:30க்கு அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன் வைக்கிறதுக்கு. எங்கள் சித்தி பொண்ணுக்கு வைக்கிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மேலேயே ஆயிடுச்சு இந்த டிசைன். அவள் வந்து 2 ஹேண்ட்க்கும் பேக் சைடு வச்சுட்டு ஒரு கைக்கு மட்டும் ஃப்ரண்ட் சைடு வச்சுக்கிட்டான். இன்னொரு கைக்கு வந்து சுத்தமாக போகிறதுக்கு டைம் இல்லை, அதனால முடியாதுன்னு சொல்லிட்டேன். இதுவே நைட்டு 2 o'clock ஆயிடுச்சு அவளுக்கு மட்டும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து அஃப்ரினுக்கு வைக்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணேன். அஃப்ரினும் சேம் அதே மாதிரி தான் 2 ஹேண்டுக்கும் பேக் சைடு ஃபுல்லாக வச்சுக்கிட்டு ஒரே ஒரு கைக்கு மட்டும் ஃப்ரண்ட் சைடு வச்சுக்கிட்டாங்க. 9:30க்கு மெஹந்தி வைக்க ஸ்டார்ட் பண்ணது. கரெக்டாக மார்னிங் 3:30 ஆயிடுச்சு எல்லாருக்கும் வச்சு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. எங்கள் மாமா பொண்ணுக்கு போட்ட டிசைன் மட்டும்தான் வீடியோ எடுக்க முடியல என்னால். அவள் வச்ச உடனேவும் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு போய் கிளம்பி போயிட்டான், அதனால எடுக்க முடியல. இவங்கெல்லாம் வீட்லேயே இருந்ததுனால வந்து பொறுமையாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் வீடியோ எடுத்துட்டேன் நான். என்னோடய டிசைன்லாம் பார்த்துட்டு மெஹந்தி எப்படி போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிசைன்ஸ் தான் நான் என் தம்பி ஒய்ஃப் அஃப்ரினுக்கு வச்சுவிட்ட டிசைன்ஸு இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது. எங்களோட டோட்டல் ஃபேமிலிலேயே பார்த்திங்கன்னா என்னை தவிர யாருக்குமே மெஹந்தி போட வராது, நான் மட்டும்தான் போடுவேன். 7th படிச்சுட்டு இருக்கும்போதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணது நான் இப்போ வரைக்குமே போட்டுட்ருக்கேன். எங்கள் ஃபேமிலியில் எந்த ஒரு ஃபங்க்ஷன், மேரேஜு, ஃபெஸ்டிவல் எதுவாக இருந்தாலும் நான் தான் எல்லாேருக்கும் மெஹந்தி போட்டு விடுவேன். பட் எனக்கு போடுறதுக்கு தான் யாரும் இல்லை. நெக்ஸ்ட் டே வந்து குவைத்தில் ஈத் இருந்துச்சு. ஸோ என் ஹஸ்பண்ட்க்கு விஷ் பண்ணணுன்றதுக்காக இந்த கார்டு வந்து மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 3:30க்கு ஸ்டார்ட் பண்ணேன், 4:30க்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதுவுமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 4:30க்கு கீழே போயிட்டு சஹார் செஞ்சுட்டு ஃபஜர் நமாஸ் படிச்சுட்டு படுத்து தூங்கிட்டேன். ரொம்ப டயர்டாகிடுச்சு, நைட்டு ஃபுல்லாக தூக்கமே இல்லை. உட்காந்து மெஹந்தி போட்டு இந்த விஷஸ் கார்டு செஞ்சுட்டு எல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே இடுப்பு வலியே வந்துருச்சு. சஹார் செஞ்சுட்டு தூங்குறதுக்கே பார்த்திங்கன்னா 6 o'clock அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து 12 o'clockலாம் எழுந்துட்டேன். 6 hours தான் அன்றைக்கி ஃபுல்லாகவே தூங்கியிருக்கேன். 12 o'clock எழுந்து வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கிலலாம் ஸ்டேட்டஸ் போட்டு விஷ் பண்ணிவிட்டு என் ஹஸ்பண்டை, அதுக்கப்புறம் வந்து அவர் ஃபோனில் பேசினார். ஃபோனில் விஷ் பண்ணேன் ஈதுக்கு. இது வந்து அவர் ஈத்க்கு வந்து தொழுகை போனப்போ எடுத்த கிளிப்ஸு. அவர் இருக்கிறது வந்து டெசர்ட் ஏரியா இல்லையா, ஸோ அங்கே பள்ளிவாசல்லாம் கிடையாது. அவர் பள்ளிவாசலுக்கு போனப்போ எடுத்த வீடியோ இது. இது தான் ஈத்க்கு அவர் எடுத்த அவுட்ஃபிட்டு. இங்கேருந்து வாங்கிட்டு போயிட்டார் ட்ரெஸ் எல்லாம். நாங்கள் கொடுத்து விட்டோம் அவருக்கு ட்ரெஸ்ஸு. குவைத்தில் ஈத் இருந்த அன்றைக்கி வந்து இங்கே லாஸ்ட்டு நோன்பு இந்தியாவில். ஸோ அன்றைக்கி வந்து ஃபுல் டேவும் ரொம்ப பிஸியாக போய்ட்டு இருந்துச்சு. கொஞ்சம் கூட ரெஸ்ட்டே இல்லை அன்றைக்கி. அப்ராட்லலாம் பார்த்திங்கன்னா March 30 ஈத் செலிப்ரேட் பண்ணாங்க. நாங்கள் வந்து இந்தியாவில் வந்து March 31 ஈத் செலிப்ரேட் பண்ணோம். இதெல்லாம் வந்து ஈத் அன்றைக்கி நாங்கள் எடுத்த பிக்ஸு பசங்களை வச்சு. ஈத்க்கு வந்து எந்த ஒரு வீடியோவும் எடுக்க முடியல, ரொம்ப பிஸியாக போய்ட்டு இருந்துச்சு. ஸோ ஜஸ்ட் ஃபோட்டோஸ் மட்டும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இதில். பசங்களோட ஃபோட்டோஸ் வந்து ஈத் அன்றைக்கி மார்னிங் வந்து 5 o'clock எழுந்துட்டோம். எல்லோரும் எழுந்து ரெடி ஆகிட்டு பசங்களையும் ரெடி பண்ணி விட்டுட்டு எல்லோரும் நமாஸ்க்கு போய் தொழுதுட்டு வந்த அப்புறம் வந்து எல்லோரும் சேர்ந்து டிஃபன் சாப்பிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் மெனு வந்து எங்கள் அம்மா வீட்டில் என்னென்னு பார்த்திங்கன்னா இட்லி, பரோட்டா, கல்லீரல் கிரேவி ப்ளஸ் ஃப்ரை. ஸ்வீட்டுக்கு வந்து ரூமானி சேமியா செஞ்சுருந்தாங்க, அதுதான் சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு மேலே வந்து கொஞ்சம் நேரம் ஃபோட்டோ ஷூட் பண்ணோம். நானும் அஃப்ரின் வந்து சேம் ட்ரெஸ் எடுத்திருந்தோம். எப்போயுமே சேம் ட்ரெஸ் தான் எடுப்போம். ஹஸ்பண்டோட ட்ரெஸ்ஸும் பார்த்திங்கன்னா மேட்ச் ஆகிருச்சு எனக்கும் அவருக்கும். நான் எப்போயும் அவர் ட்ரெஸ்ஸும் மேட்ச் ஆகிற மாதிரி தான் எடுப்பேன், ஒரு ட்ரெஸ்ஸோட கலரும். பிள்ளைங்களுக்கும் சேம் அதே மாதிரி தான் எடுப்பேன். இந்த இயர் தான் பசங்களுக்கு வந்து மிஸ் ஆயிடுச்சு, வேறு கலர் ஆயிடுச்சு. ஃபோட்டோ ஷூட்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மதியானம் 2 மணிக்கு போயிட்டு லஞ்சு சாப்பிட்டோம். லஞ்சு மெனு என்னன்னு பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணி 2 ரைஸில் செஞ்சுருந்தாங்க. சீரக சம்பா ரைஸ்லையும் அண்டு வந்து பாஸ்மதி ரைஸில் செஞ்சுருந்தாங்க. யாருக்கு எது பிடிக்குதோ அது சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு. சிக்கன் ஃப்ரை, ரைத்தா, அப்புறம் ஸ்வீட்டுக்கு வந்து சைனா கிராஸ் புட்டிங்கு, குலாப் ஜாமுன் செஞ்சுருந்தாங்க. ஃபைனலாக வந்து கூல்ட்ரிங்க்ஸ் வர வச்சு குடித்தோம். கூல்ட்ரிங்க்ஸ் இல்லைன்னா எப்படி பிரியாணி சாப்பிட்டுட்டு, கூல்ட்ரிங்க்ஸ் இருந்தால் தான் அந்த பிரியாணி சாப்பிட்டு அந்த கம்ப்ளீட் ஃபீலே வரும் எங்களுக்கு. அப்புறம் எங்கள் அங்கிள் வந்து ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு, அது சாப்பிட்டோம். அப்புறம் என்ன ஈவினிங் வரைக்கும் எல்லோரும் கொஞ்சம் நேரம் சேர்ந்து எல்லாம் அரட்டை அடிச்சுட்டு பேசிட்டு அப்படியே ஈவினிங் போயிடுச்சு. ஈவினிங்க்கு மேலே எல்லோரும் டயர்டாகி எல்லோரும் படுத்து தூங்கிட்டோம். கொஞ்சம் நேரம் 7 o'clock அந்த மாதிரி தான் எழுந்து
மறுபடியும் நைட்டு வரைக்கும் அப்படியே இருந்துட்டு நைட்டு டின்னருக்கு எதுவுமே செய்யலை. ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருந்தெல்லாம் சாப்பாடு வந்திருந்துச்சு. எங்கள் வீட்டில் செஞ்சது கூட அப்படியே இருந்துச்சு. எல்லாம் வச்சு ஷேர் பண்ணி நைட்டு எல்லாம் சேர்ந்து சாப்பிட்டுட்டோம். நைட் ஆஃப்டர்நூன் வந்து அவங்க ஊருக்கு போயிட்டாங்க, அவங்க அம்மா வீட்டுக்கு. எப்பயும் ஈத்க்கு போகிறது தான். எங்கள் சித்தி ஃபேமிலிலாம் கூட வந்திருந்தாங்க. 3 ஃபேமிலியும் சேர்ந்து எல்லோரும் எப்பயுமே வந்து ஈத்க்கு எங்கள் வீட்டில் தான் எல்லோரும் சேர்ந்து இருப்பாங்க. அது ஜாலியாக இருக்கும் எல்லாம் சேர்ந்து பண்ணுறது. எல்லாம் செலிப்ரேட் பண்ணிவிட்டு நைட்டு வந்து எல்லாம் அவங்கவுங்க போயிடுவாங்க வீட்டுக்கு. இந்த மாதிரி தான் அன்றைக்கி எங்களோட ஈத் வந்து செலிப்ரேட் பண்ணி அந்த டே கம்ப்ளீட் ஆச்சு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, என் ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணுறாரு இல்லையா, அந்த ரிக்கில் வந்து பார்ட்டி வச்சுருந்தாங்க. ஈதுக்கு மறுநாள் வந்து ஈதுக்காக ஒரு பார்ட்டி எல்லாருக்குமே. ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ரிக்கில் வந்து சின்னதாக ஒரு செலிப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து ஈத்க்கு மறுநாள் பண்ணது இந்த பார்ட்டி இருந்தது. ஸோ இங்கே வந்து ஈத் இருந்துச்சு அன்றைக்கி. இங்கே ஈத் இருந்த அன்றைக்கி வந்து அவங்களுக்கு வந்து பார்ட்டி இருந்துச்சு குவைத்தில். கேக் கட்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லஞ்சு வந்து ஒரு 40 ஐட்டம்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. பஃபெட்டு எல்லாமே நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்து சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸ்டாஃப் எல்லாருக்குமே அவங்க கம்பெனியில் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அந்த கிளிப்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறதெல்லாம். லாஸ்ட்டில் நான் ஃபோட்டோ கூட அட்டாச் பண்ணியிருக்கேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஒவ்வொரு டிஷ்ஷும் இங்கே எனக்கு பார்க்கும்போதே பார்த்திங்கன்னா அவ்வளோ மவுத் வாட்டரிங்காக இருந்துச்சு, அவ்வளோ செம்மையாக இருந்துச்சு. இந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் மட்டும் இல்லாமல் வீடியோ கால் வேறு பண்ணி அடிக்கடி எனக்கு காமிச்சிட்டே இருந்தார் அவர். அங்கேருந்து பார்க்குறதுக்கு ஹாப்பியாகவும் இருந்துச்சு. அவரும் அங்கே ஹாப்பினா நாமளும் இங்கே ஹாப்பி தானே. ஸோ அதை பார்க்கவும் ஹாப்பியாக இருந்துச்சு, சேம் டைம் மவுத் வாட்டரிங்காக இருந்துச்சு. ஒவ்வொரு டிஷ்ஷும் பார்க்கும்போது ஏக்கமாக இருந்துச்சு, நாமளும் சப்போஸ் அங்கே இருந்துட்டு தான் சாப்பிட்ருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் என் வீடியோவை முடிச்சுக்கிறேன். என் வீடியோ பார்த்து நீங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இதோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் அன்டில் தென் உங்கள் ஐஷா சுஜாத். என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. டேக் கேர் அண்ட் பாய் பாய்.